வெல்கம் டு இந்த கேகிள் இன்ஜினியரிங் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அது 31வது கொஸ்டின். வாட் இஸ் தி primary function of modulator in communication system? கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் மாடுலேட்டரோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் மாடுலேட்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எதனால டு ஆம்பிளிஃபை தி சிக்னல். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? டு கன்வெர்ட் சூட்டபிள் ஃபார்மட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட் என்னது? ஃபில்டர் சிக்னல். அடுத்தது என்னது? இன்க்ரீஸி சிக்னல் பேண்ட்வித். இன்க்ரீஸி சிக்னல் பேண்ட்வித். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிஃபைனா ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? கன்வெர்ட் த சிக்னல் இன்டு சூட்டபிள் ஃபார்மட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷனில் சூட்டபிள் ஃபார்மட்டுக்கு மாற்றுறதுக்காக மாடுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாடுலேட்டர் இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, 2 சிக்னலை, என்ன சிக்னலு? மெசேஜ் அப்படின்றது ஒரு சிக்னலு. அதுவும் நான் என்ன ஆட் பண்ணிடுவேன்? கேரியர் அப்படின்றத ஆட் பண்ணுவேன். இது ரெண்டுமே நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும். மாடுலேட்டருக்குள்ளே ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என் மெசேஜை நான் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு கேரியரை சேர்த்து டிரான்ஸ்மிட் பண்ண. அப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல? convert the signal into a suitable format. இந்த இடத்துல என்ன ஆகுது? சூட்டபிள் ஃபார்மேட்டுக்கு மாறி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னது? பி. என்னோட ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அடுத்து எல்லா ஆப்ஷனுமே பார்க்க வேணாம். ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? In amplitude modulation, what happened when the modulation index greater than 1? AM modulationல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AM modulationல மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது 1 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 1 அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன மாடுலேஷன்? ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனில். ஓகேங்களா? இதை அப்படியே பார்க்க வேண்டியதுதான். அதிகம்னாலே உங்களுக்கு அது அண்டர். ஓகேங்களா? அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகம் இடத்துல கொடுத்துருப்பாங்க 1 குறியீட்டு 1 விட அதிகமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மாடுலேஷன் 1 விட அதிகமாக. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்பரு அண்டரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்கல என்னது? 1 விட அதிகமாக இருந்தால் என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சொல்லியிருக்காங்க ஓவர் மாடுலேஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்டர் மாடுலேஷன் லீடிங் தி வீக்கர் சிக்னல் ஸ்ட்ரென்த். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கேரியர் சிக்னல். அடுத்தது என்னது உங்களுக்கு? சைட் பேண்ட் டிஸப்பியர். சைட் பேண்ட் மறைஞ்சு போயிருது அப்படின்னு அர்த்தம். 1னா என்ன சொன்னேன்? அதிகம். 1 விட அதிகமாக. அப்படின்னா 1 விட அதிகமாக போகுதுன்னா ஓவரா போகுது. அப்படின்னா ஓவர் மாடுலேஷன் அக்கர் லீடிங் டு சிக்னல் டிஸ்டார்ஷன். 1 விட அதிகமாக நகரும் போது என்ன நடக்குது? லீடிங் டு சிக்னல் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஓகேங்களா? டிஸ்டார்ஷன் ஆகும். சிக்னல் வந்து என்ன ஆகும்? டிஸ்டார்ஷன் மீன்ஸ் எரர் நடக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது சிக்னல் என்ன ஆகிடும்? கலந்துரும். ஓகேங்களா? அடுத்து which of the following is true for pulse code modulation? இந்த ஆப்ஷன்ல பல்ஸ் கோட் மாடுலேஷன்ல இருக்கிற சூட்டபிள் கரெக்டான இதை கேட்குறாங்க. ஓகேங்களா? கரெக்டான இது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் படிக்கணும். படித்தா இந்த ஆப்ஷனில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு தெரியும். சிலருக்கு நம்ம டேரெக்டாகவே பார்த்தோன்னே போட்டலாம். சிலருக்கு கேள்வி படிச்சுட்டு ஒரு 2வது ஆன்சர் 3வது ஆன்சரே வந்துடும். ட்ரூவு ஃபால்ஸு, நாட் ட்ரூவு நாட் ஃபால்ஸுனா அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம என்ன ஆகணும்? படித்தே ஆகணும். அப்போ தான் எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது என்ன கேட்குறாங்க? ட்ரூ. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரூ ஃபார் பல்ஸ் கோட் மாடுலேஷன். பல்ஸ் கோட் மாடுலேஷன் இப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னது? இட் யூஸ் அனலாக் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன். அனலாக் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன். அடுத்தது என்னது? மெத்தட் ஆஃப் கன்வெர்ட்டிங் அனலாக் சிக்னல் இன்டு டிஜிட்டல் சிக்னல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? இட் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மட்டுமா யூஸ் ஆகுது? இல்லை, எல்லா கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது தப்பு. நாட் ரெக்யூர்டு குவான்டைசேஷன். இட் டஸ் நாட் ரெக்யூர் குவான்டைசேஷன். ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அடுத்து என்ன சொல்றாங்க இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டு நம்ம பார்க்குறோம். இட் யூசஸ் அனலாக் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன். அனலாக் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன் இதுவும் இல்லை. The method of converting analog signal into digital signal. Analog signal into digital signal. Which are the following truth for pulse code modulation. Pulse code modulation la message signal என்னவா இருக்கும்? அனலாகாவா இருக்கலாம், டிஜிட்டலாவா இருக்கலாம். சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெசேஜ் சிக்னல் அப்படின்றது பல்ஸ் கோட் மாடுலேஷன்ல அனலாக் சிக்னலா மெசேஜ் சிக்னல் அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. நார்மலா இதுதான். இது என்ன சிக்னல் ஒரு நேரம் நீங்கள் பார்த்து தான் சொல்லியிருக்கலாம். இதான் நான் என்ன சொல்லுவேன்? சாம்பிள் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்படி மாற்றுவேன், டிஜிட்டலாக மாற்றுவேன். இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கும். இந்த ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் ஃபுல்லாக வச்சிருவோமா? வாட் இஸ் தி கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்? ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் இம்பார்ட்டண்டான கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்டாலும் எல்லாமே நம்ம படிச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி கேரியர் சிக்னல் வேரிஸ் அக்கார்டன்ஸ் வித் தி ஆம்பிளிடியூட் ஆஃப் இன்புட் சிக்னல். ஆம்பிளிடியூட் ஆஃப் இன்புட் சிக்னல். அடுத்தது ஆம்பிளிடியூட் ஆஃப் தி கேரியர் சிக்னல் வேரிஸ் என்னது? இன்புட் சிக்னல் வராது கண்டிப்பாக. இந்த ஃபேஸு இந்த வார்த்தையும் வராது. The signal remains unaffected by input signal. ஒன்றும் இல்லை. சிக்னலோட முக்கியம் என்னது? frequency of carrier signal vary accordance with the instantaneous value of message signal அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெஃபினேஷன் படிச்சிருப்போம். that means கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூடோட மெசேஜை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்றதான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ. ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? ஏ. ஓகேங்களா? நிறைய வீடியோவில் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது 35வது கொஸ்டின். வாட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் யூசிங் சிங்கிள் சைட்பேண்ட் மாடுலேஷன் ஓவர் ட்ரெடிஷ்னல் ஆம்பிளிடியூட் மாடுலேஷன்? எஸ்எஸ்பியை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? நார்மலாக இருக்க ஆம்பிளிடியூட் மாடுலேஷனோட கம்பேர் பண்ணுறாங்க. சிங்கிள் சைட்பேண்ட் இது என்னது? எஸ்எஸ்பி அப்படின்னா சிங்கிள் சைட் பேண்ட். ஓகேங்களா? எஸ்எஸ்பி மாடுலேஷனை இதோட கம்பேர் பண்ணுறாங்க. நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எப்பொழுதுமே பார்க்கலாம் ஏஎம் மாடுலேஷன் எஃப்எம் சொல்லி அந்த ஏஎம்மோட கம்பேர் பண்ணுறாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்குறாங்க. எஸ்எஸ்பியில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக சிங்கிள் சைட் பேண்ட் மாடுலேஷன், டபுள் சைட் பேண்டு, வெஸ்டிஜியஸ் சைட் பேண்டு எல்லாம் படிச்சிருப்போம். சிங்கிள் சைட் பேண்டில் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு பேண்டு தானே போகும்னு சொல்லுவோம். இது டபுள் சைட் பேண்டு. நார்மல் சிங்கிள் சைட் பேண்டில் என்னவாகுது? ஒன்று மட்டும் போகும். ஒன்று மட்டும் போச்சு அப்படின்னா பேண்டு வித் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேண்டு வித் என்னவா இருக்கும்? பேண்டு வித்து ஹையாக இருக்கும். இது மட்டும் நான் எடுத்துன்னா பேண்டு வித் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க ரெடியூஸ் பேண்டு வித். ரெடியூஸ் பேண்ட் வித் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை அப்போனா கண்டிப்பாக என்னவா தான் ஆன்சர் இருக்கும்? ரெடியூஸ் பேண்ட் வித் அண்டு பவர் ரெக்யூர்மெண்ட். ஓகேங்களா? பேண்ட் வித் கம்மி ஆகிட்டாலே நான் என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்மிட் பவரும் கம்மி ஆகிடும். அதுதான் சொல்லுவாங்க. இங்கே பொறுத்தவரையும் எஸ்எஸ்பியை பொறுத்தவரையும். அடுத்து in digital modulation, what is the main purpose of using phase shift keying? Phase shift keying digital modulation ல ஓகேங்களா phase shift keying யூஸ் பண்றோம். எதுக்காக phase shift keying நம்ம போறோம் அப்படின்னா கேள்வி. in digital modulation phase shift keying பயன்படுத்துவதின் முக்கிய நோக்கம் என்ன? நான் சொன்னதுதான். ஓகேங்களா?
இதை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணேன், இது தூய தமிழில் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். நல்லா ஞாபகம் இப்படியே வரும். இந்த கேள்வி அப்படியே வரும், அச்சு மாறாமல் வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? இம்ப்ரூவ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட். இம்ப்ரூவ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட்டா, மினிமைஸ் தி நாய்ஸ் இம்பேக்டா, இன்க்ரீஸ் தி சிக்னல் ஆம்பிளிடியூடு, அடுத்தது ரெடியூஸ் சிக்னல் பேண்ட்வித். சரி, ரெடியூஸ் சிக்னல் பேண்ட்வித்துக்கு தான் என்ன இருக்கு? எஸ்எஸ்பி எல்லாம் போட்டு வச்சிருப்போம், அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் சிக்னல் ஆம்பிளிடியூட் அதெல்லாம் என்ன வரும்? ஏஎம்குள்ளே வந்துவிடும். நம்மளுக்கு இங்கே கேட்டுக்கிறது ஃபேஸ் ஷிஃப்ட் கெயின். ஃபேஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது, அதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் கேள்வி. ஓகேங்களா? அப்படின்னா இம்ப்ரூவ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட். இம்ப்ரூவ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சரா வந்து பொருந்தும். ஓகேங்களா? அடுத்து, வாட் இஸ் தி டிபிக்கல் யூஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்? ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான பயன் என்ன? என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் டைரக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோடம் கம்யூனிகேஷன். மோடம், மோடம்னா என்னது? மாடுலேஷன். இந்த டி வந்து என்ன வந்துடும்? டிமாடுலேஷன் அப்படின்னு வந்துடும். மோடம், மோடம் கம்யூனிகேஷன். மோடம் கம்யூனிகேஷன். வாட் இஸ் தி டிபிக்கல் யூஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் இன் கம்யூனிகேஷன்? ஓகேங்களா? கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்புல ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயோட பயன் என்னன்னு கேட்குறாங்க. மோடம் கம்யூனிகேஷன். மோடம் கம்யூனிகேஷன். மோடம் அப்படின்றது மாடுலேஷன், டிமாடுலேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் டைரெக்டாக படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புதுசாக இருக்கும் உங்களுக்கு. Which of the following is the key advantage of pulse amplitude modulation? Pulse amplitude modulationல முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பல்ஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன்ல முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கணும், பல்ஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன்ல என்னது அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் என்னது? சிம்பிளிசிட்டி இன் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன்னா நம்ம தயாரிக்கிற விதம் அந்த மாதிரி, புரியுதுங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது இம்யூனிட்டி டு நாய்ஸ். இம்யூனிட்டி டு நாய்ஸ் அப்படின்றது சத்தத்திற்கு எதிராக பாதுகாப்பு. இம்யூனிட்டி தடுக்குது எதை? நாய்ஸை. மீனிங் அழகாக இருக்குது. இம்யூனிட்டினாலே உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாச்சு, கிருமி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாக்டர்லாம் சொல்லுவாங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அதனால் வந்துருச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இம்யூனிட்டி அப்படின்றது எதிர்க்கு. எதை எதிர்க்குது இந்த இடத்துல? நாய்ஸ். அடுத்தது லோ பேண்ட்வித் ரெக்யர்மெண்ட். லோ பேண்ட்வித் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக வராது. அடுத்தது என்னது? ஹை பவர் எஃபிஷியன்சி. ஹை பவர் எஃபிஷியன்சி வராது. அப்புறம் இது ரெண்டையும் பார்க்கணும். சிம்பிளிசிட்டி இன் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் இம்யூனிட்டி டு நாய்ஸ். ஓகேங்களா? நாய்ஸை கம்பேர் பண்ணணும், இதையும் கம்பேர் பண்ணால் இதோட எக்ஸாக்ட் பல்ஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனில் சிம்பிளிசிட்டி இன் இம்ப்ளிமெண்டேஷன் தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, கேள்வியை எழுதி ஆன்சரை மட்டும் எழுதிக்கோங்க. ஒன் லீனியர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் நான் எப்படியும் நடத்திடுவேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒன் லீனியர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டீட்டெயிலாக வேணும்னா நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். அது என்ன? வாட் இஸ் தி கேரியர் சிக்னல் ரோல்? கேரியர் சிக்னல் ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை தெரிஞ்சவங்க என்ன டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் தெரிஞ்சவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். இது டைரக்டான கொஸ்டின் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன்னா கேரியர் சிக்னலோட ஆம்பிளிட்யூட மெசேஜ் சிக்னலோட ஆம்பிளிட்யூட பொறுத்து வேரி ஆகுது, இவ்வளோதான் நமக்கு தெரியும். அது இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? கேரியர் சிக்னல் ரோல் எதில்? ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனில். ஃபர்ஸ்ட் ஒன்று, இட் ஆக்ட் அஸ் ஏ ரெஃபரன்ஸ் சிக்னல் ஃபார் மாடுலேஷன். மாடுலேஷனுக்கு என்னவா இருக்கான்? ரெஃபரன்ஸ் சிக்னல். இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ ரெஃபரன்ஸ் சிக்னல் ஃபார் மாடுலேஷன். மாடுலேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சிக்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது என்னது? இட் டிரான்ஸ்மிட் ஏ ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். இல்லை, ஏன் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்கும்? மெசேஜில் தான் இருக்கும்.
அடுத்து ரெடியூஸ் சிக்னல் பேண்ட் வித் ஏஎம்மோட வேலை ஏஎம்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன இந்த இடத்துல சிக்னல் பேண்ட் வித் கம்மியாக இருக்காது, ரெடியூஸ் சிக்னல் பேண்ட் வித். ஓகேங்களா. அடுத்து சர்வர்ஸ் நாய்ஸ் ஃபில்டர். இது வந்து நாய்ஸ் ஃபில்டர் கிடையாது, இது சர்வர்ஸ் நாய்ஸ் ஃபில்டர் கிடையாது. ஓகேங்களா. அப்போ இது என்னது ஆன்சர் உங்களுக்கு? இட் ஆக்ட் as a reference signal for modulation. Act as a reference signal for modulation. ஓகேங்களா. அடுத்து வாட் இஸ் இது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க தப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ணவே முடியாது. 8 கால பூச்சிக்கு எத்தனை காலம் கேட்பாங்களோ ஜோக்ல ஏன் கேட்டிருக்காங்க, அதே சேம் கான்செப்ட் தான். வாட் டஸ் தி Q in quadrature amplitude modulation. quadrature amplitude modulationல Q என்னன்னு கேட்குறாங்க, அதுலயே இருக்கு. இதையும் நீங்க படிச்சு கரெக்டா எழுதல அப்படின்னா தப்பாயிரும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, பதில் வந்து quadrature amplitude modulation. quadrature amplitude modulation இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஒன்லைன் இதை மாதிரி நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயிலாக வேணும்னா நம்ம அகாடமிக்கில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து ஆர்ஆர்பி அதே மாதிரி டிஎன்பிசி ஈஸி ரேடனா எல்லாத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் லிங்க் அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.